ஹாப்பி குக்கிங் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போது சன்னா கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன் கைஸ். ஒரு பெரிய டம்ளரில் 1 கப் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது கூட 2 தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். குக்கரில் இந்த சன்னா ஊற்றிக்கு போட்டு இதில் 2 தக்காளியை கீறி போட்டுடுங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது நமக்கு 2 வெங்காயத்தை நான் கீறி வச்சுருக்கிறேன், பொடிசா அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள் எடுத்துக்கங்க. எல்லாம் இது மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரொம்ப காரமாகிடக்கூடாது, குழந்தைங்க சாப்பிட்றது. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு. இப்போது குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் கைஸ். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை லைட்டாக ஒரு மசிச்சு விட்டுருவோம், ஏன்னா தக்காளிலாம் கொஞ்சம் அதை மசிச்சு விடணும். இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அது காஞ்சோடனே நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சோடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. இப்போ இதோட கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்காக நான் சொன்ன மாதிரி எப்போயுமே நான் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துப்பேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. ஒரு பெரட்டி விடுங்க. லைட்டாக எண்ணெய் பிரியும் போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுடுங்க. நல்லா பெரட்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ நம்ம தேவையான மசாலாவை ஆட் பண்ணிவிடுவோம். மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. நான் 1/2 ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன், அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா போட்டுக்குங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் போட்டுக்குங்க. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பரட்டி விடுவோம். இதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாடை போகிறதுக்காக நம்ம கொதிக்க விட்டுடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா அந்த பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுக்க சன்னாவை அதில் ஆட் பண்ணிவிடுவோம். நல்லா கிளறி விடுங்க கைஸ். இப்போயே உப்புலாம் பார்த்துக்குங்க, ஏன்னா சன்னாவில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ 2-3 கொதி வரணும். அதுக்கப்புறம் மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், திறந்து பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. ஸ்மெல் சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழவை தூவி இறக்கிடுங்க. இது சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு சாப்பிட்லாம், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் கைஸ். குழந்தைங்களுக்கு ஒரு அருமையான காலைல லஞ்சுக்கு நீங்கள் கட்டலாம். இது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வேறு இதுக்கு மாற்றிடுவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த சன்னா மசாலா. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.